எங்கள் வீட்டு குட்டிக்கு சிப்ஸு வேணும்னு ஒரே இடம். உடனே சிப்ஸுக்கு நான் எங்கே போகிறதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வச்சுருக்க ஸ்லைசரில் ஒழுங்காக வாழைக்காவே ஸ்லைஸ் பண்ணாது. பொட்டேட்டோ சிப்ஸுக்கு இதில் எங்கே ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு காய்கறி பீல் பண்ணுறதுலையே இந்த மாதிரி பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அழகாக ஸ்லைஸ் மாதிரி கிடச்சிருச்சு. 2 உருளைக்கிழங்கை இதே மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் துணியில் லைட்டாக ஈரத்தை தொடச்சி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெயை சூடுபடுத்தி ஒவ்வொன்றா பொட்டேட்டோ ஸ்லைஸரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயில் சூடு கம்மியானதுக்கு அப்புறமா நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சூப்பராக பொட்டேட்டோ சிப்ஸ் கிடச்சிச்சு. இதில் சால்ட்டும் பெப்பரும் மட்டும் போட்டு எல்லா சைடுமே நல்லா படுற மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். நான் 2-3 வாட்டி உருளைக்கிழங்க வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கூட சிப்ஸ் கிடைக்காது. இந்த டைம் சூப்பராகவே இருந்துச்சு. செஞ்சு கொடுத்த எனக்கு கொஞ்சம் கூட சிப்ஸு தரவே இல்லை.